வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெரகோட்டா பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து செகண்ட் மாடல். இதில் வந்து நம்ம ரெண்டு விதமான மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டெரகோட்டாவும் சில்க் த்ரெட்டும் சேர்த்து நம்ம டெரகோட்டா பேங்கிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஜும்கா மோல்டு எடுத்திருக்கேன். அதில் ஆயில் தடவி இப்போ எனக்கு அதில் இருக்கிற அந்த ஜும்கா மோல்டில் இருக்கிற எனக்கு அந்த பீகாக் டிசைன் மட்டும் வேணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஆயில் தடவி நல்லா நீட் பண்ண க்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி நான் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த பீகாக் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ரவுண்ட் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஜும்கா மோல்ட்லேயே வந்து ரெண்டு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி பீகாக் டிசைன் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேராக நம்ம இந்த மாதிரி செட்டாக நம்ம பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் இந்த மாதிரி எக்ஸாக்டாக நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ பீசஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு பேங்கிளுக்கு 14 பீஸ் தேவைப்பட்டுச்சு. 14 கம்மி தான். என்னோடய சைஸ்க்கு வந்து மேபி என்னோடய சைஸுக்கு ஒரு 16 தேவைப்பட்டிருக்கும். நான் வந்து 14 தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா காய வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு எலக்ட்ரிக்கலில். இப்போ இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிக்ரில் கம்பெனியோட பேர்ல் கலர்ஸில் பேர்ல் க்ரீன் எடுத்திருக்கேன், பேர்ல் ப்ளூ, ஃபஸ்ட்டு பேஸ் கோட்காக ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதனால் டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த நான் செஞ்சு வச்ச 14 பீசஸ் வந்து ஒரு பேங்கிளுக்கு தான் வந்து செட் ஆச்சு. ஸோ 2 பேங்கிள் வேணும் அப்படின்னா நம்ம அதோட டபுள் அமௌண்ட் நம்ம வந்து செஞ்சுக்கணும். நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது பேர்ல் ப்ளூ எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ப்ரஷில் நான் லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த டிசைனுக்கு அப்படியே மேலாப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பீகாக் பீசஸ்லேயுமே இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கோட்டிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நல்லா ப்ரைட்டாக தெரியும். நம்ம பேஸ் கோட்டு பிளாக் கொடுத்ததுனால கொஞ்சம் டல்லாகும். அதனால் ஃபஸ்ட் கோட்டிங் மட்டும் பத்தாது. ஸோ கண்டிப்பாக நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்தா தான் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் கலர்ஸு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேர்ல் க்ரீன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ரஷில் நல்லா லோட் பண்ணிவிட்டு இப்போது அந்த வயிறு பகுதி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த க்ரீனால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அப்படி தான் நம்ம வந்து ரெண்டு கோட்டிங் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் ஃபுல்லாக நம்ம எல்லா பீசஸும் கொடுத்து முடிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ண இது வந்து ஆல்ரெடி காஞ்சிருக்கும். ஸோ நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது ஆர்டிசா கம்பெனியோட கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். எதுவும் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ப்ரஷில் நல்லா லோட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிக்காக்கோட அந்த தலைப்பகுதி
அந்த வாய், தலையில் இருக்கிற அந்த கொண்டை இது எல்லாமே நம்ம வந்து கோல்டால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக 2 கோட்டிங் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கண் வந்து மறைஞ்சு போகுது. ஸோ அந்த கண்ணை வந்து மறுபடியும் தெரியறதுக்காக நம்ம மறுபடியும் அந்த இடத்துல நம்ம பிளாக் பெயிண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ 2 கோட்டிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது ப்ரஷில் லைட்டாக பிளாக் பெயிண்ட் தொட்டு கரெக்டாக அந்த கண்ணுக்கிட்ட வச்சுட்டு சும்மா தொடச்சி விட்டுடுறேன். ஸோ நமக்கு அந்த கண் பகுதி தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே நல்லா பெயிண்ட் பண்ணதில் நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து காப்பர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் என்கிட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் பேங்கிள், சிசா, ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ, B7000 க்ளூ. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் அட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட இப்படி வச்சு நான் அப்படி சுற்றி எடுத்துக்கிறேன். ஒரு 20 டைம்ஸ் நான் அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். அப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒயிட் க்ளூ எடுத்துகிட்டு அந்த கார்னரில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம்னா அந்த நூல் கொஞ்சம் வச்சு நம்ம சுற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் பேங்கிளில் வச்சு ஃபஸ்ட் நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போதே ஒரு 5-6 தடவை இந்த மாதிரி சுற்றி எடுத்து நம்ம க்ளூ தடவி நம்ம தனியாக வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் செட் ஆகிடும். அப்புறம் ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது அது ஒட்டி வச்சது கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நான் சுற்றுறேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது கலந்து எதுவும் வராது. ஸோ டைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேங்கிள் வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த ப்ளூ கலர் நமக்கு தெரியாத மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த ஜரி த்ரெட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் இல்லைனா சில்க் த்ரெட் எதாக இருந்தாலும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கோல்டு கலர் சில்க் த்ரெட்டு இல்லைனா நம்ம ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன கலர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸு. இப்போ அந்த முடிய போகிற இடத்துல கொஞ்சமாக கம் தடவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போது நம்ம இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம B7000 க்ளூ நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இது யூஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நான் 2 பீகாக்கோட தலை வந்து ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இப்படி முட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி நான் 2யும் வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து பீசஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அந்த இடப்பட்ட கேப் வந்து ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு பேருக்கு நடுவில் ஒரு இந்த பேர்ல் குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஃபுல்லாகவே அந்த டெரக்கோட்டா பீஸ் தான் வேணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் எதுவும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நல்லா ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ நல்லா மறுபடியும் ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு ஹாஃப் டே நம்ம அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.